श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 300வது श्लोकम्। ईश्वर उवाच कुलमेव पवित्रं स्यात् सत्यं स्वगुरुसेवया। तृप्ताः स्युः सकलाः तृप्ताः स्युः सकला देवाः ब्रह्मद्या गुरुतर्पणात्। गुकारस्त्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। அப்படினி குருவனே பதத்துக்கு ரொம்ப அழகான அர்த்தம் விளக்கம் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லோகம் பல வாட்டி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். கூவனே பதம் அஜ்ஞானத்தினை குறிக்கிறது. ரூவனே பதம் அக்ஷரம், நாட்பதம் அக்ஷரம். அந்த அஜ்ஞானத்தினை நீக்கக்கூடிய வெளிச்சமாக குறிக்கப்படுறது. அதனால கு ப்ளஸ் ரூ அப்படின்னா அஜ்ஞானத்தினை நீக்கிற வெளிச்சம், ஞானம். அதுக்கு தான் குருவனே அர்த்தம் பதம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். குருவுக்கு ஒருத்தனும் குருன்னு அடைஞ்சு குருவுக்கு சேவை செய்கிறான், குருவே சரணம்னு சொல்லி நம்பி இருக்கா அப்படின்னா அவனால் அப்படின்னு குருவுக்கு சேவை செய்கிற ஒருத்தர்னால அவனுடைய குலமே, அவன் குலத்தில் வேறு எல்லாருக்கே குரு இருக்கானா இல்லையா, அவங்க நம்புகிறாங்களா ஃபாலோ பண்ணாங்களா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு எப்படியோ அந்த குரு பிராப்தி ஏற்பட்டப்போ அந்த குலம் மொத்தம் பவித்திரமாகிறது, பாவனமாகிறது. இவனும் இந்த மாதிரி ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டதுனாலையும் அப்படிப்பட்ட அந்த ஞான குருவுக்கு இவன் சேவை பண்ணிட்டு நம்மி ஸ்ரத்தா பக்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் அந்த குலமே பாவனமாயிடும். இது சத்தியம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார் சிவபெருமான். அது மட்டும் இல்லை, இதனாலே போதும் சகல தேவதர்கள், பிரம்மா விஷ்ணு சிவா இன்னும் வேறு யாராவது தேவதைகள் இருக்காங்களோ எல்லாம் கூட அவங்க திருப்தி அடைவாங்களாமா, திருப்திப்படுவாங்க. அதனால் இது எவ்வளோ முக்கியமானது தெரிவிக்கிறார். வீட்டில் நம்முடைய பூஜா ரூமில் ஒரு 10 படம் சுவாமி இதை வச்சுருக்கோம். இந்த காலத்தில் வச்சுக்கிறது இல்லை, இடமே இல்லை. எங்கே சார் சுவாமினே படிக்க கீழே எங்கோ வச்சுட்றோம் தெரியல. சொந்த வீடு கட்டினவங்களாவது பெரிய நல்ல பூஜா ரூம் வச்சுருப்பீங்க.
நினச்சிக்கிறோம். வச்சுக்கலாம் ஃப்ளாட்டில் விட நம்ம கொஞ்சம் ஏதோ பண்ணி இருக்கணும். சரி, அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் ஒரு தனி ரூம், வீடுகள்லேயோ ஒரு ரூமு ஃபுல்லி ஃபோட்டோஸ் இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வெள்ளி அன்னைக்கோ சனி அன்னைக்கு அந்த வாரம் அந்த நாள் மட்டும் எல்லாத்துக்கும் தனியாக அப்படி 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 காட்டிட்டு வரணும். இந்த பக்கம்லேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் இப்படி சில வாட்டி இப்படி பண்ணி பண்ணி பழகினதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால ஒரு பக்கம் மறந்தாச்சு, இல்லை அதில் ஒரு சுவாமி ஒரு படத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்கோ வருது அன்பு, கொஞ்சம் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, வருத்தப்படுவேன். எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா அன்றைக்கி என்னமோ வேறு எதனோ ஆயிடுச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இதான் ஆயிருக்கும், இந்த சுவாமிக்கு நான் மறந்துட்ட, கற்பூரம் காட்டல இருக்கும் அந்த பயம் கொஞ்சம். அதே போல் கோவிலில் போய் சுற்றுறாங்க பாருங்க, அங்கே கூட நிறைய இருக்கும், பெரிய கோவிலும் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது மறந்துட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா வருத்தம் வந்துடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞான மார்க்கத்தில் நடக்கிறவனுக்கு இந்த மாதிரி பயம் இருக்காது, அப்படி புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்புறம் ஞான மார்க்கத்தில் சரியான விதமாக போகணும்னா குருவுடைய கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நமக்கு வழிகாட்டுற குரு இருக்கணும். அதனால் அந்த குருன்னு நம்பி குருவே தெய்வம்னு சொல்லிட்டு ஈஸ்வர குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமத் யவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமான்னு சொல்லும்போதும் எதுக்கு பயப்படணும்? ஒன்று உறுதியாக ஞாபகம் வச்சுக்கணும், பக்தி பேரில் பயப்படக்கூடாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நல்ல மைண்டை வச்சு. பக்தி பேர் நீ எதாவது சொல்லு, எப்படியாவது சொல்ல, பயப்படக்கூடாது. சுத்தமான மனசு, சுத்தமான பிரேமா, சுத்தமான பக்தி இருந்துச்சுன்னா, நேற்றுக்கு நம்ம உபனிஷத்து டைமில் பேசினது போல் உனக்கு 24/7 விஸ்வரூப தர்சனம், இயற்கை பார்க்குற, நீ பகவானை தான் பார்க்குற, நீ என்ன செய்கிறோ அது எல்லாமே உபாசனை தான், நீ சாப்பிட்றது உபாசனை தான், நீ குளிக்கிறது உபாசனை தான், தூங்கிறது உபாசனை தான். அந்த அளவுக்கு ஒரு தன்மயத்துவம் வரணும், தாதாத்மியம் வரணும். அப்போ எதுக்கு பயம் இருக்கும்? நம்ம மனசில் இத்தனை ஆசைகள் வச்சுக்கிட்டு அதெல்லாத்தையும் எப்போ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆனால் வாழ்க்கையிலோ தர்மமாக நல்ல விதமாக கடவுள் நினச்ச மாதிரி சாஸ்திரம் சொல்கிற மாதிரி வாழ முடியலை, இது பண்ணலை, அப்போது பயம்தான் இருக்கும். இன்னொரு பக்கம் எவ்வளோ கேட்குறேன், ஆசைகள் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தால் எப்பவுமே ப்ராப்ளம் தான், குறைச்சலாக இருக்கு. அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக வாழ்க்கையில் கடைசி ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை அப்படின்னது நிஜமாக சொல்லணும். சரி, இப்போது அந்த ஸ்லோகம் முடித்ததுக்கப்புறம் அந்த குரு பற்றி நிறைய இவர் தான் குரு, இவர் தான் பரமகுருன்னு நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்தது 301வது ஸ்லோகத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்தாரு, எப்படிப்பட்ட குரு பற்றி நான் பேசிகிட்ருக்க தெரியுமா? குருரே கோஹி ஜானாதி ஸ்வரூபம் தேவமவ்யயம் தத்ஞானம் தத் பிரசாதேன நான்யதா சாஸ்திரகோட்டிபிஹ.
மேபி உங்கள் சில புஸ்தகத்தில் யத் பிரசாதேன அனி இருந்தால் கூட கரெக்டு தான். இங்கே தத் பிரசாதன்னு இருக்கு. ஓகே, என்ன சொல்கிறாருன்னா இங்கே நேற்றுக்கு சத்தியம் பற்றி சொல்லும்போது சத்தியம் అనేది ஒன்று தான் அப்படின்னு சொன்னோம். தெரிஞ்சிக்க வேண்டியது அது. எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன கருத்து பார்த்தோம் நேற்றுக்கு. அல்பத்தில் அனந்தத்தினை பார்க்கணும், அனந்தத்தில் அல்பத்தினை பார்க்கணும். இந்த அறிவு வரணும் இங்கே. அதனால தான் தெய்வம் அதுக்கு போய் நீ பல விசேஷணங்கள் கொடுத்துட்டு உன మనస్సులో நீ படகின ஒரு நாம ரூப அதெல்லாம் வச்சு லிமிட்டெட் ஒரு எல்லை போட்டு அப்படி இவ்வளோதான் சொல்லி நீ இருக்கக்கூடாது. அதுக்கு தானே கீதையிலோ முதல் ஏகரூப ஈஸ்வர பக்தி உபாசனை பண்ணு. சில வருடங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை நீ பக்குவப்படுத்திக்கிட்டு பகுரூப ஈஸ்வர உபாசனைக்கு வரணும். விஸ்வரூப ஈஸ்வர உபாசனை. நேற்றுக்கு ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். 12வது அத்தியாயம் பகவத்கீதை கூட இப்போது இங்கிலீஷில் பேசிகிட்ருக்கேன்னா அதையும் இதே விஷயந்தான். அப்போது அங்கே வரும்போது தேவம் అని சொன்னால் அது நீ ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். சரியா? தெய்வம் தேவம் அப்படின்றோம் சாதாரணம். அதுக்கப்புறம் அது கிருஷ்ண தெய்வமா, ராம தெய்வமா, தேவி தெய்வமா, என்ன பேர் வேற இருக்கு. தியோதனாத் தெய்வம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் தெய்வம். எல்லா பல்பு ஃபேனு மிஷனு அது இது மைக் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது கரண்ட். இந்த ஃபினாமினாக்கு சம்பந்தப்பட்ட வரைக்கும் கரண்ட்னு தெய்வம்னு சொல்லலாம். எத்தனை வகையான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கும் உலகத்தில், ஆனால் எல்லாத்துக்கும் அந்த கரண்ட்டு பின்னாடி இருக்கணும். நீ பேட்ரின்னு சொல்லு, அது எப்படி தயாராகிடுச்சு? இது కరెంట్ అనేది దైవం. మరి இந்த தெய்வத்தினோட அப்படி தானே நீ புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த தெய்வம் அவ்வியமாக இருக்கு. அவ்வியம், ஒரு குறையில்லாமல், ஒரு நாசனம், ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் இம்பெரிஷபிளாக இருக்காது. இந்த கரண்ட் எக்ஸாம்பிள் கூட அங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கணும், அங்கே தண்ணி இருக்கணும், மழை பெய்யணும், எல்லாம் இருந்தால் தான். அங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் கோயம்புத்தூருக்கு கரண்ட் சப்ளை கட்டு. மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு அப்பப்போ கட் பண்ணுறான் இல்லையா, அங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா இந்த தெய்வம் விஷயம்ல? அப்படியே ஒன்றும் இல்லை. அதனால் அவ்வியமான அந்த தேவம் உடைய ஸ்வரூபம் குருவுக்கு மட்டும்தான் தெரியும். குருவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருடைய உபதேசம் கேட்டதுக்கப்புறம் அந்த ஞானம், அந்த குருக்கிட்ட இருக்கிற அந்த ஞானத்து துவாரா மட்டும் அவருடைய கருணை உபதேசம் பிரசாதேன எழுதியிருக்குங்க. பிரசாதம்னா வித் ஹீஸ் கிரேஸ், பிகாஸ் ஆஃப் ஹீஸ் கிரேஸ். கருணா, தயா. என்னது கருணா தயா? அவருடைய அனுபவத்தினே, அவர் அடைஞ்ச ஞானத்தினே சொல்லி கொடுத்து புரிய வச்சு இன்னொருத்தருக்கும் கொடுக்குறாரு இல்லையா? அதுபோல்
இதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் இருக்கு. இந்த அயஸ்காந்தம் அதுக்கு பக்கத்தில் வந்த இரும்பு சின்ன சின்ன துண்டுகள் இது எல்லாத்துக்கு அட்ராக்ஷன் பண்ணுறது. அந்த அயஸ்காந்தத்துக்கு கூட ஒட்டி கொஞ்ச நாள் இருந்தாவோ அப்புறம் ஏதோ சொல்லுவான், இந்த டைரெக்ஷனில் இப்படி 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 ரப் பண்ண அந்த ஊசி பின்னு கூட கொஞ்சம் அயஸ்காந்த சக்தி அதுக்கு வரும், தற்காலத்துக்கு வரும். மேக்னட்டிசம் த பவர். ஆனால் அப்புறம் போயிடும். இன்னொன்று இருக்கு உதாரணம். இது சாஸ்திரம்னு சொல்லலை, இது நான் உங்களுக்கு சொன்னேன். பருசுவேதி அனே ஒரு கல் இருக்கு. அது என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் தொட்டின லோகம் எல்லா மெட்டல்னு தங்கமாக மாற்றோம். எங்கே இருக்கு சார்? இப்போ கூட இருக்க மெக்கனாஸ் கோல்டு அந்த சினிமாவில் இருக்கு. உயிர் போனால் சரி சார், அது வாங்கணும். ஜாக் பாட்டு மாதிரி அது கடிச்சா இவ்வளோ சிரமம் இல்லை, தேவையில்லைன்னு உறுதியாக சொல்கிறேன். இப்போ இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட எனக்கு தெரியாது, தெரிஞ்சான்னு சொல்ல மாட்டேன். இருக்காமா பரிசுவேதி ஏன் இருக்கு? ஜோக்க இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஆயுர்வேதத்தில் சில மருந்துகள் அப்படி இருக்கு. அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இப்படியெல்லாம் லோகங்களை மாற்றுறது, இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி, செஞ்சுரிஸ் முன்னாடி கூட அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? சரி, என்னைக்கு நமக்கு அது ரிசர்ச் பண்ண வேண்டாம். நமக்கு கருத்து என்னன்னா, அது என்ன பண்ணும், மெட்டல்னு மாற்றும். சரியா? ஆனால் பரிசுவேதி தன்னு போல் அதினு பண்ண முடியாது. குரு சிஷ்யனை அவர்னு ஒரு குருவாகவே மாற்றி விட்டுடுவார். அதுதான் பெருமை இந்த கருத்தில். புரியுதா? பரிசுவேதி கூட மெட்டல்னு கோல்டு பண்ணலாம் தவிர அதையும் இன்னொரு பரிசுவேதியாக பண்ணலாம் இல்லையா? இட் கேனாட் டூ தேட். குரு சிஷ்யனை கூட குரு ஸ்தானம் அப்படின்னா, குரு என்ன ஞானம் அடைஞ்சார் அதே அது போல் பண்ணி விட்டுடுவார். அப்போது எவ்வளோ பெருமை அது. அதனால் குரு பிரசாதம், குரு உடைய உபதேச ஞானம்னால தவிர நீயா பல புஸ்தகங்கள் ஹிக்கின் பாதம்ஸில் கடிச்சதில்லை, யாரோ சொன்னதெல்லாம் வாங்கி சாஸ்திர கோட்டிபிகி ந அந்யதா இது வழி தவிர வேறு நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நான் நிறைய படித்தேன்னா வராது. அப்படி எனக்கு 4 பாஷை தெரியும், வராது, ஞானம் வராது. அனுபவஜனான தத்துவதர்சி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவுடைய கிட்ட உக்காரணம் உபாசனம். அப்போதான் அந்த உபனிஷதம், அந்த ரகசியம். உபனிஷதம் அనే பதத்துக்கு இப்போ பிருஹதாரண்யகத்தில் ஒரு கொடுத்தோம் ஒரு டெஃபினேஷன். என்னென்னா, ரகசிய நாமத்துக்கு பேர் உபனிஷதம். சரி, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி குருவுடைய விசேஷம் சொல்கிறார். அடுத்தது, ஸ்வரூபஜ்ஞானசூன்யேன கிருதமப்யக்ருதம் பவேத் தபோஜபாதிகம் தேவி சகலம் பாலஜல்பவத். ஸோ ஒரு மனிதன் எத்தனை ஜன்மங்கள் தொடர்ந்து அந்த கர்ம பண்ணுறேன், இந்த கர்ம பண்ணுறேன், நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த
பரிகார கர்மங்கள் இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் இன்னும் நல்லபடியாக நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். அதுக்கு தானே பண்ணுறோம் பரிகார பிராயஷ்சித்த கர்மங்கள். இதெல்லாம் அதுக்கு தான். இப்படி இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறானே. ஆனால் இவனுக்கு இது எவ்வளோ பண்ணாலும் சரி, சதகோடி ஜென்மபிகி என்ன பண்ணாலும் சரி, ஸ்வரூப ஞானம் வராத வரைக்கும், ஸ்வரூப ஞான சூன்யன, அது ஸ்வரூப ஞானம் இல்லை வராதுன்னா உனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வராது, நிறைவு வராது, பூர்ணத்துவம் வராது, தேடுதல் நடந்து கொண்டே இருக்கும். தேடுவேன், எதுக்கோ தேடுவேன். ஞானி இனிமேல் தேட மாட்டேன், தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு. அதனால தான் அவர் பூர்ணத்துவம் அடைஞ்சார். ஞானி மீன்ஸ் பூர்ணத்துவத்தினை அடைஞ்சவர், பூர்ணத்துவத்தினை தனக்குள்ளேயே தானேன்னு சொல்லி உணர்ந்தவர் ஞானி. அப்போ இந்த ஸ்வரூப ஞானம் இல்லாதவனுக்கு அவனு என்ன பண்ணான்னு சொல்லி அது எல்லாமே வேஸ்ட் என்ற அக்ருதம். அப்போ பண்ணவே கூடாதா? சாஸ்திரம் சொல்கிறதே பண்ணணும், கொஞ்சம் சிலதெல்லாம் பண்ணணும், இப்படி இருக்கணும், தர்மம் அது அது எவ்வளோ பண்ணி அதனால அசல் என்னதான் அடையணவனே எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, நீ அதனால சித்த சுத்தினி அடைஞ்சி கர்ம செஞ்சது போதும். கர்மத்தினால கர்ம பந்தத்திலேருந்து வெளியே வர முடியாதனே சாஸ்திரமே சொல்கிறது. அது கூட ஆனால் முதல்ல கர்மம் பண்ணுன்னு சொல்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்ம பண்ணு, அதில் நின்று வெளியில் வந்துரு, அதே அர்த்தம். அதுக்கு என்ன உதாரணம் எல்லாம் கொடுப்போம். சகஜமாக நம்ம அம்மா வயத்தில் தான் குழந்தை வளரணும். ஆனால் அம்மா வயத்துலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். உருவானது அங்கே தான், வளர்ந்தது அங்கே தான், ஆனால் வெளியே வந்து தான் ஆகணும். அதேபோல் போல் வால்ட் ஜம்ப் எக்ஸாம்பிள் கொடுக்கும் இல்லையா? அந்த பெரிய கொம்பு குச்சி வச்சுட்டு ஓடி போய் மேலே கேறி அந்த பக்கம் விழும்போது இந்த குச்சி விடணும். பார்த்தீங்களா? அப்போ அந்த குச்சி எந்த அளவுக்கு யூஸ் ஆயிடுச்சு, குச்சி எனக்கு யூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவேன். அப்படி என்ன போவியா? எக்ஸாக்ட்லி லைக் தட். கர்மா எனக்கு நல்லா இருக்க, இது பண்ணிட்டு அது பண்ணு. கர்மத்துடைய அளவு அவ்வளோதான், அதோடைய பிரயோஜனம் அவ்வளோதான். கர்ம செஞ்சுக்கிட்டு நைஷ்கர்மியம் வரணும். தார்மிகம், தர்மமான ஜீவனம் வேண்டிய அளவுக்கு. அந்த நேற்றுக்கு என்ன சொன்னோம்? செய்ய வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு சொன்னோமா? பட் நம்ம அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு காமங்களை கம்ப்ளீட்டாக நிறைவேறவே மாட்டேங்குது, ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை. எண்ட்லெஸ்ஸாக இருக்குது டிசைர்ஸு. அதனால தான் இங்கிலீஷில் நீங்கள் சென்டென்ஸ் எழுதும்போது சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னா காமா காமா காமா, பார்த்தீங்களா? அதுதான் காமம். காமா இஸ் ஆல்வேஸ் வித் காமா. காமா. வேர் இஸ் த ஃபுல் ஸ்டாப்? அதனால அப்படி பண்ணாமே தபம், ஜபம், பாராயணம், தீர்த்த யாத்திரை, அது இது விரதம்னு சொல்லிட்டு தப்போ ஜபாதிகம். தேவி பார்வதி நான் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த சக்கலம் கீழே
லௌகிக வியாபகாரிக்க வேதத்துடைய பூர்வபாகமான கர்மகாண்ட மொத்தம் அதில் வரும். சகல வியாபகாரிக வேதத்துடைய பூர்வபாகமான கர்மகாண்ட விஷயங்கள் எல்லாமே, ஸ்வர்க்கமாகட்டும், ஏதாவது ஆகட்டும், அந்த லோகம் இந்த லோகம் ஏதாவது ஆகட்டும், எல்லாமே கூட இன்னும் தப்பம் ஜபம் எல்லாம் சொல்கிறாரு. பல வகையான தப்பம், கஷ்டமானதெல்லாம் பண்ணதை புராணங்களை கதை பார்க்குறோம். இப்போ கூட சில பேர் அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. 40 நாள் ஐயப்ப விரதம் இருந்து அது போயிட்டு வருது, தபசு தான். நடந்து நான் திருப்பதி மலை மேலேக்கு வரேன், தபசு தான். இப்படி பண்ணுறேன். இங்கேருந்து நடந்து பழனிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்னமோ பண்ணுறேன், இங்கே குத்துக்குவான் என்னென்ன குத்து, ஏதாவது ஆகட்டும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கலாம். என்ன சகலமனை பதத்துக்கு கீழே நீங்கள் இது மொத்தம் கொண்டு வரணும். இந்த லிஸ்ட்டில் சகலம் இதெல்லாம் எப்படின்னா சைல்டிஷ் ஆக்டிவிட்டி, பாலஜல்பவத்து, சைல்டிஷ் ஆக்டிவிட்டி. குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாமல் எதேதோ பண்ணி எதேதோ விளையாடுறது. குழந்தைத்தனம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறாரு சிவர். பாலஜல்பவத்தை இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ் அப்படி சொல்லணும். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது ஒன்றுமே. அது குழந்தைத்தனம்னு சொல்கிறது சில விஷயங்களெல்லாம் சொல்லுவோம் தவிர அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்லணும். இன்னும் தமிழில் நல்ல குத்தினவன் சொல்லணும், முட்டாள்தனம்னு சொல்லணும். அப்படியெல்லாம் திட்டாமல் நம்ம பாஷையில் சிவபெருமான் அவர் பாஷையில் திட்டுறாரு. ஜல்பம்னா வேறு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கோம். இப்படி இது எல்லாத்தையும் பற்றி ஏதாவது பேசுகிறான், முக்கியத்துவம் அதுன்னு சொல்கிறான், அப்படி பண்ணுறான். அந்த ஜபம் பண்ணால், அந்த மந்திரம் சொன்னால், இப்போ மீடியாவில் எல்லாம் தானே 5 important mantras to remove all your எதுவாக என்னென்னமோ டிசீஸ், ஆல் யுவர் பாவர்ட்டி, என்னமோ எதிர்த்து அப்படியே நமக்கு ஆளெல்லாம் காட்டுன்னு வரும் 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 வந்துட்டே இருக்கும். அவனுக்கு வியூவர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதனால் நம்பவே கூடாது. நல்லது சொல்கிறது போல தான் இருக்கும். அவன் நல்லது சொல்கிறானா இல்லையான்னு எல்லாருக்கும் அவங்க சேனலு, அவங்களோட சப்ஸ்கிரைபரு, அவங்களோட வியூவர்ஸ் தான் தவிர யாருக்கு மக்களுடைய நல்லது అనేది அவங்களுக்கு இல்லை. அதனால தான் சில பேர் டாக்டர் பேரில் இருந்து, சில பேர் அப்படி இருந்து இப்படி இருந்து அந்த நல்ல நேரம் நல்ல டைமில் போட்டு நல்லா மாட்டி விட்டுடுவான் தாய்மார்கள் எல்லாரும் அவனை இல்லையா. இது பிஸ்னஸ். இங்கே அதெல்லாம் செல்லாத, அதெல்லாம் பார்க்காத. திஸ் இஸ் ஆல் சைல்டிஷ் டாக். பால ஜல்பம், ஜல்பம் அనే பதம் யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் டாக்கு பேர் ஜல்பம். భగవద్గీత వేరే సందర్భంలో వాదం, వివాదం, விதண்டவாதம், ஜல்பவாதம் இதெல்லாத்தையும் நெகேட் பண்ணி சம்வாதம், ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. இங்கே கூட அந்த சம்வாதம் தான் சத்சங்கத்தில் நடக்கிறது. ஜல்பம்னா ரொம்ப அது ரொம்ப மீனிங்லெஸ். அது அட்லீஸ்ட் ஏதோ வாதம் பண்ணுறாங்கன்னா சம்திங் லிட்டில் பண்டிதர்கள் எல்லாரும். ஆனால் அவங்களை பண்டிதர்களை சொல்லக்கூடாது. இப்போ பட்டிமன்றம்னு சொல்லிட்டு பேசுவானே சொன்னால் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பட்டிமன்றத்தில் என்ன எனக்கு நாக்கு இல்லை అనేది பேசணுமா?
நாக்கில்லை நான் எப்படி பேசுவேன்? அது அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ், பட்டிமன்றம். அறிவு இருக்கு என்ன, நல்ல தமிழ், அழகான தமிழ் பாஷை, அதுக்கே மயங்கி போவோம் நம்ம. அந்த தமிழ் சிரிக்க வைப்பார், எது எதை செய்வார், எல்லாம் ஜல்பம். தமிழில் ஜல்பம்னு அல்பம், யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் என்ன. ஸோ பல வகையான மனசு, பல வகையான மைண்ட் மென்டாலிட்டி, பல வகையான என்டர்டெயின்மெண்ட்ஸ். சரி, ரியல் சீக்கர் ఎంటర్టైన్మెంట్ எங்கே பார்ப்பான்? భగవత్ చింతనలో ఎంటర్టైన్మెంట్. என்னோட ఎంటర్టైన్మెంట్ பகவத் சிந்தனை, பகவன் நாமம். பட் அந்த நாமம் மட்டும் இல்லை, இங்கே ஜபமும் அதுகள். நாமத்தோடைய அர்த்தம் தெரியணும், அர்த்தத்தில் வந்து ரூபம், நாம ரூபம் தாண்டி போகணும். நாம ரூபம் தாண்டி போய் சத்தியத்தில் நிற்கணும் நீ, உன்னோட ஹிருதயம். தென் யூ ஆர் வாக்கிங் இன் எ ரைட் பாத். இல்லைன்னா ஜல்பந்தா. அடுத்த ஸ்லோகம் 303. சிவம் கேச்சித் ஹரிம் கேச்சித் விதிம் கேச்சித்து கேச்சன விதிம் கேச்சித்து சேச்சன சக்திம் தேவமிதி ஞாத்வா விவிதந்தி வ்ருதா நராஹ. சில வாட்டி தோணும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வச்சு, இப்படி அங்கே இருக்கிறது அதுக்கு என்ன சொல்லணும் நான் அதை சொல்லிட்டேன். அதுபோல் இன்னும் இந்த ஸ்லோகம் இன்னும் சில வாட்டி தோணும், இது தேவையில்லாம யாரோ அனவசரமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம புத்தி சொல்லும். பிகாஸ் இட்ஸ் ஆஃப்டர் ஆல் இன்டலெக்ட், இட் கொஷன்ஸ். பிகாஸ் இன்டலெக்ட் வந்து அது வந்து சும்மா அப்படி ஏற்றுக்க முடியாது. அதுக்கு எப்பவுமே கொஷின் வரும், லாஜிக்கல். அதுக்கு ப்ரூவ் பண்ணணும், இது என்ன இப்படி சொல்கிறார், அது சில கம்பேரிசன் பண்ணணும். இங்கே இவர் பேசுறது, இவர் என்ன நான் பேசலை, சிவபெருமான் பேசிட்டாருன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அது எனக்கு பொருத்தமாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் இங்கே ஒரு இடத்துல இப்படி ஒரு 99 பேர் அந்த பக்கம் போகிறாங்க, அதை விரும்புகிறாங்க. அப்போது அது மெஜாரிட்டி அது கரெக்டாக இருக்கா இல்லாமல் இது எப்படி ஒருத்தர் இங்கே சத் சங்கத்தில் இப்படி சொல்கிறது இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட்குறதுக்கே காது கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேரும் சொல்லித்தர மாட்டாங்க. வேறு கதையெல்லாம் சொல்லிட்டு சிவபுராணம் எடுத்த கதை சொல்லலாம். இப்படியெல்லாம் தத்துவம் எடுத்து சொல்லணும்னு மக்களுக்கு புரியாதில்லை, அது க்ரௌடில் அப்படி அது இது ஓகே அப்படி தோணும், இன்டலெக்ட் அப்படி சொல்லும். பட் நீங்கள் தான் யூ ஹாவ் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். எப்படி சாஸ்திரம் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு, பகவத்கீதை சொன்னார், சிவபெருமான் சொல்ல வேண்டியது சொல்கிறாரு, வியாசபீட்டத்திலேருந்து இந்த ஆச்சாரிய கூட எதுவும் சொல்கிறாரு. நீ கன்விக்ஷன் உனக்கு வரணும். எப்படி ஸ்ருதி வச்சுக்கோ, ஏன் இப்படி சொல்கிறது யோசி, உன்னுடைய அப்புறம் யுக்தின்னு உபயோகப்படுத்து, லாஜிக்கு உபயோகப்படுத்த. தென் அனுபவத்தினையும் பாரு, கன்க்ளூஷனுக்கு வந்துடு, அப்புறம் கன்விக்ஷனுக்கு வரணும். ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி கொஞ்ச நாள் ஆகட்டும். But do it. Don't come to the wrong conclusion and against conclusions to the scriptures. Scriptures எப்பவுமே ஒரு காகமும் எந்த வகையிலையும் ஏதி பற்றியும் போய் சொல்லாது.
அன்னை நம்பிக்கை முதல்ல உனக்கு இருக்கணும். நேத்திக்கு அந்த பாயிண்ட் கூட வந்து ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லியிருக்கோம். ஈஸ்வர குரு விஷயத்தில் ஸ்ரத்தா பக்தி. த்வி அనే வார்த்தை வந்துச்சுல்ல நேற்றுக்கு, துவாபியாம். ஞாபகம் இருக்கா? நேற்றுக்குன்னு சொல்கிறேன். எங்கே சார் நேற்று 1 2 3 8 ஒரு நம்பர் கொடுத்தாரு இல்லையா? அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் நான். கேட்கலன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். blissfully ignore it. இப்போ ஏதாவது புரிஞ்சா என்ஜாய் இட். எனக்கு நேற்றுக்கு தான் பேசினதுனால அது எனக்கு அந்த மைண்டில் இருக்கிறதுனால இது பேசும்போது அது ஞாபகம் வருது சொல்கிறேன், அவ்வளோதான். யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். இங்கே அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பேசினாலும் ஒரே சப்ஜெக்டு தான். பிரம்மம் தான் சப்ஜெக்ட். என்னாவது பேசு, 1 hour பேசு, 1.5 hour பேசு, வருஷ கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம், இப்போ அடுத்த வாட்டிக்கு என்ன புஸ்தகம் இப்போன்னு அவர்கிட்ட பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். நாங்கள் எல்லாம் அதில் என்ன இருக்கும் சார்? பிரம்மந்தான் இருக்கும். ஒரு டவுட் இல்லை. உனக்கு பிடிக்கல, நீ வேறே, நான் வேறே ஏதோ நினச்சிட்ருக்கேன் சார். எப்போ பார்த்த பிரம்மம் 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 வேறே நினச்சிக்கிட்ட நான் என்ன பண்ணிடும். ஆனால் இன்னும் ருச்சிப்பேன். பிரம்மமே தான், அதே தான். போன வருஷம் அதே தான், இந்த கிளாஸில் அதே தான், நேற்று கிளாஸில் அதே தான். ஆனால் அன்னைக்கு அந்தந்த புஸ்தகம் அந்தந்த ஸ்லோகம் எடுத்து சொல்லும் போது நல்ல ருச்சியாக இருக்கும். சாம்பார் தினந்தோறும் சாப்பிட்றேன். ஆனால் அந்த அம்மா சொல்லும், காய் மட்டும் மாற்றி கத்திரிக்காய் சாம்பார் இன்றைக்கி, அந்த முருங்காய் சாம்பார். ஆனால் சாம்பார் மெயின் அந்த இன்க்ரீடியண்ட் அதே தான். யாரும் போர் அடிக்குதுன்னு சொல்லலை. ஆனால் அதில் நடுவில் தொட்டுக்கிறதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது வேணும். முறுக்கு வேணும், வெத்தல் வேணும். எப்படியோ ஸ்லோகம் பாருங்க. ஏன்னா இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, லோகத்தில் சிவன் வேறே, விஷ்ணு வேறே, பிரம்மதேவன் வேறே, தேவி அம்பாள் வேறே, இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரொம்ப விரும்பி விவிதந்தி, விசேஷமாக விவதந்தி. சும்மா வேஸ்ட். இந்த மனிதர்கள் இது பற்றி இல்லை, இந்த வேறன்னு பேசுறது, பேதம் பார்க்குறவங்க, பேத புத்தி, துவைத்தம், டியூவாலிட்டி பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறவங்க, இவங்க எல்லாரும் வேஸ்ட்ஃபுல் ஆஃப் டாக்கிங். விருதா நரஹா. பார்ப்போம், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்க. ஆல் வேஸ்ட். முன்னாடி என்ன சொன்னார்? பால ஜல்பவத்து. இட்ஸ் எ ஃபூலிஷ் டாக், சைல்டிஷ் டாக், லைக் சைல்டிஷ் ஆக்ஷன்ஸ். அதர்வைஸ் அப்படின்னா மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத பக்தி, அர்த்தமில்லாத காரியம், அதோடைய நோக்கம் அல்டிமேட்லி என்ன? அதேபோல் அர்த்தமில்லாத வாழ்க்கை அப்படியெல்லாம் பேசுவான் டைலாக். ஏன் அர்த்தமில்லாத வாழ்க்கை போச்சு? என்ன வாழ்க்கை என்ன அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்னமோ ஆயிடுச்சு. அது ஒன்று ஏதோ வந்துச்சு போயிடுச்சுன்னாவே அர்த்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கை மீன்ஸ் வாட்? வாழ்கிறது எதுக்கு? வாட்டி சொல்லியிருக்கோம், லட்சியம், கோல். இதில் ஷார்ட் டர்ம் கோல்ஸு, லாங் டர்ம் கோல்ஸு ஜென்ரலாக லோகத்தில் விவகாரத்தில் மக்கள் அப்படி போவாங்க. அந்த பிஸ்னஸ்ஸு அங்கே எல்லாம் கார்பரேட்டர் செக்டரில் எல்லாம் கூட தே கிவ் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் ஃபஸ்ட்டு அண்ட் தென் இயர் கோல்.
3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவனுக்கு ஒரு கோல் இருக்குது. அவனுக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கீழே இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் பை எண்ட் ஆஃப் தி இயர் அதுக்கு டார்கெட் ஒரு கோல். இது பற்றி நம்ம பேசலை. ஸ்ட்ரெயிட்டவே கேட்டால் உன்னோட வாழ்க்கையுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் அப்படி இப்படி யோசிக்காமே சட்டன அந்த பதில் சரியான பதில் வரணும்னா பக்குவமாய் மெச்சூராய் இல்லாதவனுக்கு வராது. நான் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எல்லோரும் வேதாந்தம் கேட்குறதுனால இப்போ எனக்கு நல்ல பதில் கொடுப்பீங்க சார். நாங்கள் எல்லாம் உங்கள் சிஷ்யர்கள் 5-6 வருஷமாக சொல்லி தரீங்க. நீ அப்படி இல்லை. பொதுவாக ஒரு 100 பேர்னு 1000 பேர் இன்டர்வியூ பண்ணுறோம். 12th படிக்கிறவனு கேட்டால் நான் இன்ஜினியருக்கு அந்த ஜேஇ எக்ஸாம் நீட் அன்வான் அதுதான் அவனுக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா மேக்ஸிமம் சொன்னால் ஒரு கொஞ்சம் வயசானவனு கேட்டால் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும், யாருக்கும் எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படி உயிர் விட்டுட்டா போதும். தட்ஸ் நாட் கரெக்ட். சொல்லியிருக்கோம், நல்லவனாக இருக்கிறது லைஃபுடைய கோல் கிடையாது. ஞான பிராப்தி, நீ யாரு అని நிஜமாக ஒன்று நீ உணர்ந்ததுக்கு பேர் தான் லட்சியம், வாழ்க்கையோட லட்சியம். இந்த வாழ்க்கையோடைய லட்சியம்னா இந்த வாழ்க்கையோட இனிமேல் இன்னொரு வாழ்க்கைனது வராமல் இங்கோட அது ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுது. பட் உலகத்தில் எந்த லட்சியம் சொன்னால் கூட அது என்ன பர்மனெண்ட்டாக இல்லை. குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு செட்டில் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் நிம்மதியாக நானும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு வர வட்டி ஷேர் மார்க்கெட் அப்படி நல்லா ஆகிப்போச்சு கோல். நோ, இறந்து போயிடுவேன், திரும்பி பிறப்பேன். இப்போ என்னென்ன வாசனைகள் என்னென்ன வச்சுக்கிட்டியோ ஷேர் மார்க்கெட்டை நினச்சிட்டு உயிர் விட்டுட்டு அடுத்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் அங்கே வேலை பண்ணுறவனை பிறப்பேன். சொன்னானே இன்னும் அதெல்லாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட்டு நாய் என்னோடய பெட் டாக்னு சொல்லி நாயினே நினச்சிக்கிட்டு அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு செத்து போயிட்டு கண்டிப்பாக நாயாக பிறப்பேன், ஒரு சந்தேகம் கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் பகவத்கீதை பகவான் சொன்னார். அதனால இப்படி அவங்க சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அவங்களுக்கு இப்படியெல்லாம் போகக்கூடாது. போயாச்சுன்னு நீ குழப்பிக்கிறே. யூ ஆர் unnecessarily பீட்டிங் அரவுண்ட் த bush, roaming around, wasting the time. அதனால் ஜாகிரதை இருக்கணும். பி அலர்ட். எதுக்காக வந்த வேலை பார்வோய். வாட் ஃபார் யூ ஹவ் கம் ஆன் டு திஸ் எர்த். உலகத்தில் எதுக்கு வந்த? இந்த சரீரம் ஏன் கிடைச்சது உனக்கு? திங்க் ரியல்லி, கெட் ஆன்சர் ஃபார் இட். அதனால் அதுக்கு குரு கிட்ட வா, சாஸ்திரம் கேளு, டைம் கொடு. பல வருடங்கள் கேட்கணும். எல்லாம் செட்ரேட் ஆகிறதுக்கு, இந்த மைண்ட் ரீஇன்ஜினியரிங் நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 வருஷம் ஆகும். அப்பா இந்த கோர்ஸ் வேண்டாம் சார் எங்களுக்கு. அங்கெல்லாம் ஷார்ட்டாக ஏதோ பண்ணுறேனுங்க, எஸ்எம்எஸ் போல் ஷார்ட் மெசேஜ். அப்படி நடக்காது. அப்படி நடக்கணும்னா நீ எவ்வளவோ பக்குவத்தோட அப்படி நெருப்பு கிட்ட கொண்டு போன பத்திக்கிற கற்பூரம் போல் இருக்கணும். அப்பாகும். ஸோ கெட் த குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அது எல்லாம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் 12 இயர்ஸ் அது இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அப்படி தானே சார், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் எல்லா காலேஜிலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. அது சும்மா சொல்கிறோம் சாஸ்திரம்.
12 ஜென்ம வேணும் ஒருத்தனுக்கு. ஒருத்தன் கேட்டார், ஒருத்தன் ரோடு மேலே போகும்போதும் இன்னொருத்தன் அந்த ஊரில் இருக்க அங்கே தெரிஞ்ச அந்தவனு இவன் புதுசாக வந்தவன் கேட்குறேன், அந்த அந்த மலை போய் ஏறினவன்னா எவ்வளோ நேரம் ஆகுமனு தூரம்னு இது மலை காட்டிட்டார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான்னு சொன்னார் அவர். அதே அவங்கள பொறுத்து இருக்கும். அப்படின்னா நீ எப்படி நடந்து போறியா, அங்கே வரைக்கும் சைக்கிளில் போறியா, ரிக்ஷாவில் போறியா, ஓடி போறியா, பறக்கிறியா? அப்போ நேற்று திரும்பி பறந்து போகணுமென்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரும் போயிடுச்சு கேதார்நாத் போகிறதுக்கு. ஸோ அது நிறைய ஃபெசிலிட்டிஸ் வர வர நிறைய கஷ்டங்கள். அந்த காலத்தில் நடந்து போய் கூட உயிர் போனவங்க இருக்காங்க, போகும். அது ஒரு தபஸ் தான், அட்வென்ச்சர் தான். அப்படி தான் போனால் வருவானேது அப்படி போவான். நாங்கள் அமர்நாத் அப்படி தான் போயிட்டு வந்தேன் சுவாமிஜி கூட. இப்படியோ போனோம், இப்படியோ வந்துட்டோம். வந்தோம். அந்த காலத்தில் இந்த பைபிள் அதனால் பார்த்தீங்களா, ரிட்டையர்னா ரொம்ப காலம் முன்னாடி கிளம்புவாங்க, காசிக்கு போயிடுவாங்க. போகிறது நடுலையே இறந்து போவானா, அங்கே போனதுக்கப்புறம் இறந்து போவானா, அங்கே தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அது எல்லாமே போவான். எப்படி போவானா, காசு. அதுதான் ரிட்டையர்மெண்ட்டு. அவனுக்கு என்னன்னா இனிமேல் என்னது பரம வைராக்கியம் வந்துடும். நிறைய பேர் அந்த காலத்தில் ஏதோ ஒரு தெரியல இப்படி போகிறான். அந்த அந்த காலத்தில் ஆயுஷ் இருந்ததே, ஆரோக்கியம் இருந்ததே. அப்படி போய் காசியில் உயிர் விடணும். சன்னியாசி போலுதான். ஆனால் இவன் கிரகஸ்தன் தான். இப்போ வரைக்கும் குடும்பஸ்தன் அப்படி எல்லாம் இருக்கான். முதல்ல மாதிரி பொண்டாட்டி இறந்து போயிருக்கலாம், ஏதோ தான் இருக்கலாம். இவருக்கு வயிறாக இருந்துச்சு, குழந்தைகள் எல்லாம் செட்டு. நான் ரியல்லி ரிட்டையர்டு, டயர்டு ஆல்சோ. இப்போது போகிறேன், தைரியமாக போவான். நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் பயம். சரி, நிறைய பேசிட்டோம். நல்ல ஸ்லோகம். அடுத்தது 304. ந ஜானந்தி பரம் தத்துவம் குரு தீக்ஷா பரான்முகாः भ्रान्ताः पशुसमाः ह्येते स्वपरिज्ञानवर्जिताः भ्रान्ताः पशुसमाह्येते स्वपरिज्ञानवर्जिताः. இப்போ மேலே சொன்ன அந்த 2 ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்களுடைய கன்க்ளூஷனாக இங்கே இப்போ நல்லாவே திட்டுறாரு. நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான கோபம் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவர் பார்ட்டியில் வந்து வெளியே போனாலும் பரவாயில்ல. யூ டிசைட், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இவங்க எல்லாரும் பிராந்தாக, பிராந்தி குடித்தவங்க இவங்க எல்லாரும். பிராந்தி குடித்தவனுக்கு என்ன பேசுவான், எங்கே இருக்கிறான், எப்படி கட்டிக்கிட்டான், துணி இருக்கா இல்லையா, ஏதாவது தெரியுமா? அந்த பிராந்தி சம்ஸ்கிருதம் வார்த்தையில் வந்து தான் வந்திருக்கும் இங்கிலீஷ் பிராந்தி. எது பிராந்தின்னு உருவாக்குமோ, எல்யூஷன் அண்ட் ஒன்றும் தெரியாமல் பண்ணுமோ அதுக்கு பேர் பிராந்தி. பிராந்தா, டெல்யூடட் பீப்புள், ஏமாந்தி போன மக்கள், ஏமாற்றப்பட்ட மக்கள். யார் ஏமாற்றிட்டாங்க? அவர் ஏமாற்றிட்ட சார், என்னை பணம் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். ஃபாரினில் அங்கே சீட் வரும் அப்படின்னு தினந்தோறும் இப்படி எல்லாம் நிறைய ஃப்ராடு நடந்துகிட்டே இருக்கும்.
யூ வாண்ட் டு ஸ்டடி இன் த அப்ராட் அப்படியானே நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதோ ஒரு விதமாக ஏமாற்றி நாம் பொடிச்சுக்கணும் என்ன அப்படி இருக்கா மக்கள் இருப்பான். யார் இவங்க? பிராந்தாக மட்டும் இல்லை, பசு சமாக, பசு சம ஜந்து. ஏன்னா ஜந்துவுக்கு பார்ப்போம், ஆக்சுவலி ஜந்துன்னு நம்ம இப்படி சொல்லி அதனை தாழ்த்தி பேசக்கூடாது. கம்பேரிசனுக்கு ஓகே, பட் உண்மையாக சொன்னால் அது எவ்வளவோ மேல் நல்லது. அது அதர்மம் பண்ணாது, தேவையில்லாமல் இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கணும் அப்படி இல்லை. அது பசிச்சா அதுக்கு ப்ராப்ளம், அவ்வளோதான். பசிக்காக சண்டை போட்டு சாப்பிட்டு நாய் 2 இருந்த சாப்பாடு. பட் இந்த ஏமாற்றல், இந்த கன்னிங் நேச்சர் இதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது, பார்க்குற ஒரு நாளைக்கு கொடுப்பேன் மனுஷன் சொல்கிற மாதிரி, விடவே மாட்டேன், ஐ நெவர் ஃபர்கிவ் யூ, இப்படி ஜந்து எல்லாம் சொல்லார் பேச. அது இயற்கை போல் அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கும், பயம் வந்தால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், சாப்பிடும், பசி. அது அப்போ ரொம்ப பெட்டர், எவ்வளவோ பெட்டர். அதனால ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய ரிசர்ச்சர்னு சொல்லணும், ஆஸ் த ஹியூமன் பீயிங் டூயிங் த ஹார்ம் டு த எர்த், டு த பிளானட் எர்த், நோ அனிமல் ஆர் எனிதிங் எல்ஸ் டூயிங். மனுஷன் அவ்வளவு கெடுதல் செய்கிறான். என்ன போயிட்டுருக்கு, எவ்வளோ நாளில் வார், ஈரான் இஸ்ரேல். இதை படிச்சுக்கிட்டு இதற்கு இவ்வளோ 21st செஞ்சுரிக்கு வந்து அந்த காலத்தில் நேராக குத்தி சண்டை போட்டு எல்லாம் பண்ண, நீ இப்போ 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மிசைல் விடும். இதுதானே உன்னோட படிப்பு. லைஃப் பிராணத்துக்கு, லைஃபுக்கு வேல்யூ கிடையாது. இருந்தால் அப்படியே சண்டை போட்டுக்கிறேன். ஏன், யாருது தப்பு என்னன்னு இல்லை, வாழணும் அவ்வளோதானே. நீ வாழணும், நான் வாழணும். வை கான்ட் வி? ஏன்னா ஜந்து, ராட்சச, அசுரருக்கு மேலே இன்னும் ஹீனமாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்தில் இந்த மாதிரி திங்கிங் இருக்கிற கூட்டம்தான் நிறைய இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது மானவத்துவம், ஹியூமனிட்டி, பிரதர்ஹுட், யூனிவர்சல் பிரதர்ஹுட், வசுதைவ குடும்பகம், உலகம் மொத்தம் ஒரு குடும்பம் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்து கொஞ்சம் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னா பாரத நாடு மட்டும்தான். பாரத நாட்டுக்கு இப்போது ஏன் அவ்வளோ பேர் புகழ் வருதுன்னு சொன்னால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த மோடி, பட் அவருடைய பாவனை, அவருடைய கருத்துகள், அவர் நிந்திருக்கிற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னதே சனாதன தர்மா. அதனால தான் எல்லாருக்கும் இப்போது இந்தியா எவ்வளோ சீக்கிரம் இப்படி மேலே வந்துட்டுருக்குதுன்னது நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சல். வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க சொன்னது தான் ரூலு, அவங்க சொன்னது தான் சயின்ஸு, அவங்களது தானே சொல்லிகிட்ருக்காங்க. இந்தியா இப்போ செல்ஃப் பாரத், என்ன வேர்டு கொடுத்தார் சம்ஸ்கிருதத்தில் அவர், ஸ்வஸ்த பாரத். நம்மள மேலே நம்ம செல்ஃப் டிபெண்ட். அதனால் இப்படி இருக்கா, இது இப்படியே இந்த மூமெண்ட் எல்லா மக்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா 2047 விகசித பாரத் கஷ்டமே கிடையாது. அது முன்னாடி கூட நடக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரிபியூஷன், நம்ம என்ன அதுக்கு கொடுக்கணும் అనేది, என்ன நானும் செய்யணும்னு அவன் ஒருத்தன் உஷாராக இருந்த, இது ரொம்ப பொலிட்டிக்கலாக எடுத்துக்கூடாது. இது சமாஜம்,
தர்மம். எதுக்கு இந்த வளர்ச்சி, இந்த உன்னதி? உலகம் மொத்தத்துக்கு சாந்தி கொடுக்கணுமன்னா. அதனால தான் நிறைய நாடுகள், முக்கியமாக சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இந்தியான்னு அவ்வளோ விரும்புகிறாங்க, அவ்வளவு நேசிக்கிறாங்க, அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு. ப்ளீஸ் ரிமெம்பர், படித்தவங்களை நம்ம நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த சின்ன கட்சி அது இது கொண்டு வரக்கூடாது. நேஷன் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால. ஆனால் பெரிய டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற நாடுகளுக்கு உள்ள பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிடுமானே உள்ள ஒத்துக்க முடியல, அவங்க வெளியில் பேச முடியல, உள்ளே பயந்துடுறாங்க. இல்லைன்னா எப்படி 4வது பிளேஸ்க்கு வந்துச்சு பாரத் எக்கனாமிக்கல், டக்குன்னு ஜப்பானை தாண்டி வரும், ஷார்ட்லி 3வது இடத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சங்கல்பத்தோடு ஒருத்தர் இருக்கணும். சங்கல்பம் உள்ளே இருந்தால் அதே மனோபாவம் ஸ்ட்ராங், அது வேலை பண்ணணும். அதே நமக்கு தபஸ், அதே நமக்கு பூஜை. எதுக்கு? நம்ம இங்கே இந்த சனாதன தர்மம், இந்த சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தன்னா இங்கே தான் அது நடக்கணும். அதுக்காக உன்னுடைய பங்கு கூட இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தோம். இஸ்ராயல் ஈரான் போயிட்டு, சரியா? பட் இட் இஸ் நீடட். நினச்சி பாருங்கள், தொடர்ந்து அப்படி இருந்தோம். இப்போ இங்கே நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோம். அன்றைக்கி கொஞ்ச நாளில் அந்த பார்டரில் எவ்வளோ கொஞ்சம் பேருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சே. சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவனை ஏதோ போட்டுட்டான் அங்கங்கே. நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் பேர் போயிட்டான், இன்ஜுரிஸ் ஆகிடுது. அங்கே இந்த மாதிரி நிம்மதி உட்காந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோவில் மாதிரி அப்படி எப்படி ராத்திரி 8, 9, 10 கூட போயிட்டு வரோம். அங்கே போவீங்களா? போக முடியுமா? எவ்வளோ கஷ்டத்தோட மக்கள் அங்கே வாழ்ந்துட்டாங்க. 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷமா அப்படி போயிட்டுருக்கேன். யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு நிம்மதியாக சிவ பெருமான் சொன்னார் அப்படின்னு இங்கெல்லாம் கதை, கோவில்கள், பண்டிகை எவ்வளோ நல்லா நடந்துட்டு. பட் திங்க் ஆஃப் தட் பார்டர்ஸில் இருக்கிற மக்கள் எப்படி. அதனால் நம்ம இது கேட்கணும்னாலும் நிம்மதியாக இருக்கணும்னு, சாந்தி இருக்கணும். இந்த செட்டப் அப்படி இருக்கணும் இல்லையோ, அதுக்காக தான். சரி, என்ன இப்போ பசுன்னு சொல்லிட்டார். பசு சமானாக பிராந்தாக. ஏன்னா இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பரம் தத்துவம் இவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை. பரம் தத்துவம் என்னது? குருவினை ஆசிரித்து வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமாக லட்சியத்தின்னு சாதிச்சுக்கிறதுக்கு நான் இந்த மனுஷ ஜன்மத்தில் செய்யணுமன்னு அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. அதனால் அவங்க குரு தீட்சைக்கு ரொம்ப வெத்திரேகமாக இருக்காங்க, பரான்முகாக. அவங்க அந்த பக்கம் சத்சங்கமாக இப்படிலாம் உட்காந்து கேட்குறத மணிக்கணக்கில். இதுன்னா ஒரு நாள் கேட்டால் முடிஞ்சுதான் என்ன? எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபேமிலி அது இது எல்லாம் இருக்குது. பரான்முகாக. எதுக்கு? குரு தீட்சா பரான்முகாக. இந்த இடத்துல குரு தீட்சான்னு சொன்னால் அன்றைக்கி சொன்னானோ பிரம்ம தீட்சா. சத்தியம் எனக்கு தெரியணும். சத்தியம் இப்போ இங்கே தெரியணும். இன்னைக்கு தெலுங்கில் ஒரு ஷார்ட் போட்டிருக்கு மத்தியானம். వివేక చూడమని క్లాస్లో పేసినది అదే. నిజం ఇప్పుడు ఇక్కడ నాకు తెలియాలి. నిజం ఇప్పుడు ఇక్కడ నాకు తెలియాలి. తర్వాత ఎప్పుడో ఎక్కడో తెలుస్తుందనేది అది ఎవరికి తెలుసు? ఎవరు చూశారు? அதனால் குரு தீட்சா பரான்முகாக.
they won't give ears. இப்படி தான் யார் யார் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா நீ வா, இதெல்லாம் கேட்டுட்டு வந்து நம்ம கதை முடியுமா, நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பரான்முகாக. அதனால் பரம் தத்துவம் தெரியல. இப்படிப்பட்ட இவங்க எல்லாரும் அப்படி என்ன அர்த்தம் என்ன? யாருக்காக கேட்பேன்? சொல்லிக் கொடுக்குறக்காக அவருக்காகவா கேட்பேன்? இல்லை சிவனுக்காகவா கேட்பேன்? நீ கேட்டானு கேட்கலன்னு சிவனுக்கு ஒன்றும் ஆகலை, இங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒன்றும் ஆகலை. யூ ஆர் ஸ்வபரிஜான வர்ஜிதாக. அவங்க யார், என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னேது அவங்களுக்கு தெரிஞ்சுக்காமே நான் ஜீவனு, நான் துக்கப்படுறவனு, நான் ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃபு, நான் சம்சாரி, நான் ஆஃபீஸரு, நான் வயசானவனு, எனக்கு ரொம்ப வியாதி இருக்குது, இப்படி என்னென்னமோ ஊகிச்சுக்கிட்டு அவனும் ஆனால் ஸ்வபரிஜானம் விட்டுட்டான். உனக்கு உன்னுடைய ஸ்வஜானம், ஸ்வரூப ஜானம், நீ யார், உன் அறிதல், அதுக்காக தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கல. அதனால் இவங்க வந்து we can call them as the animals, பசுக்கு சமம், பிராந்தி deluded people. தஸ்மாத் கைவல்ய சித்யர்த்தம் குருமேவ பஜேத் பிரியே. குரும் வினா ந ஜானந்தி மூடா தத்பரமம் பதம். அதனால வேறு மூடர்கள், பிராந்த ஜனங்கள், பசு சமான மக்கள், பாலவத்து ஜல்பம் பேசுகிறவங்க, அவங்களுக்கு யாருக்கு இந்த தத்துவம் தெரியாது குருவுக்கு தவிர. குருவுக்கு தவிர குருன்னா ஞானம் அடைஞ்சவர், ஞான நிஷ்டவான் குரு. அதனால் அவங்களுக்கு யாருக்கு தெரியறதில்லை அந்த பரம பதம் குருவுக்கு தவிர. அதனால் ஓ பார்வதி, நீ எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவ, அதனால் உனக்கு சொல்கிறேன். அந்த பிரியனை வார்த்தை நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதனால் கண்ணா, என்னோட பக்தனே, என்னோட மகனே, சிவன் நமக்கு எல்லாருக்கும் சொல்கிறாருன்னு, கடவுள் சொல்கிறாருன்னு எடுத்துக்கணும். எப்போ பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்படி என்னுடைய ஸ்நேகிதனை பாராட்டி, ஓ குந்தி புத்திரா, ஓ கௌந்தேயா, தூக்கத்தை ஜெயிச்சவனே குடாகேஷா, தனஞ்சய நிறைய தனமெல்லாம் சம்பாதிச்சவனே, தபசு பண்ணி தபோதனம் சம்பாதிச்சான், பாஹ்ய தனமும் சம்பாதிச்சிட்டானே, ஏன் இப்படி பாராட்டு இப்படிலாம் சொல்கிறார்? அதே போல் தான் இங்கே ஏ பிரியன்னு சொன்னால் அவருடைய மனைவினை கூப்பிட்டுக்கிறார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு நம்ம எல்லோரும் அவங்க 2 பேருடைய குழந்தைகள் தானே. ஜகத்பிதா மாதா, மாதா பிதரோ வந்தே. அதனால் லோகம் மொத்தத்துக்கு அம்மா அப்பா. அப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறார். அதனால் கேளு. தஸ்மாத் தேர்ஃபோர், அதனால் இப்போ மேலே சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சுதா? அதனால் கைவல்ய சித்தர்த்தம், அந்த அல்டிமேட் கோல், கேவல ஸ்திதி, கைவல்யம், மோக்ஷம், ஜீவன் முக்தி, லிபரேஷன், ரியலைசேஷன், ஆத்ம ஜானம், வாட் எவர் யூ கால், கைவல்ய பதமோ வெங்கட நகமதிவோ ஸ்ரீ வெங்கடாபதிக்கு సిరులైనది భావింప సకల సంపద రూపమదివో పావనములకెల్ల పావనమయము అదివో அல்லதிவோ. அவர் திருப்பதி பெருமாளனை பற்றி பாடினார் அன்னமாச்சாரியர். ஆனால்
கைவல்ய பதம் அது. வெங்கடம் பாப்பத்தினை நீக்கிற. வெம் அன்ன பாபம், கட்டம் அன்ன கட் பண்ணுற. வெங்கடாச்சலபதி. அதனால கைவல்யார்த்தம் சித்தியர்த்தம் குருமேவ பஜேத்த. அந்த ஏவ இழுத்தி கொட்ட எழுத்தில் எழுதிக்கணும். குருன்னு மட்டும் ஆசிரிக்கணும். ஆனால் எப்படிப்பட்ட குரு? முன்னாடி சொன்னதெல்லாம் மறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 6-7 ஸ்லோகம் பரமகுரு பரமகுரு பரமகுருன்னு விவரிச்சுட்டார். ஸோ நான் உறுதியாக சொல்கிறேன், குருமேவ. அப்போதான், இல்லைன்னா ஒருத்தனுக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லி தென் அதனால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ அந்த ரிசல்ட் பாரு. கைவல்ய சித்தர்த்தம்னு என்ன, கைவல்யம்னு என்ன, ஏதாவது சொல்லுங்களே கொஞ்சம். கைலாசம் போகிறதா? சத்தி போனதுக்கப்புறம் சிவனுடைய தூதர்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்களா கைலாசம். அதுக்கப்புறம் வைகுண்டம், விஷ்ணு தூதர்கள் வந்து வைகுண்டம் கூட்டிகிட்டு போவாங்களா. வாங்க வாங்கோ ரதம் ஏறுங்கோ தேர் அப்படின்னு கதலோ புராணத்தில் இருக்கும். ஆனால் கைவல்யம் அங்கெங்கோ இல்லை, கைலாசம் அங்கெங்கோ இல்லை, வைகுண்டமும் அங்கெங்கோ இல்லை. என்ன சொன்னோம் போன வாரமா? எனக்கு சில வாட்டி தெரியாது. இங்கே சொன்னானா அந்த கீதா கிளாஸில் சொன்னான்னு கூட நானும் மறந்துவேன். ஆனால் கருத்து எனக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஹிருதயந்தா, அவர் ஹார்ட் இஸ் த கைலாசம், வைகுண்டம், அவர் ஓன் ஹார்ட். தட்ஸ் இட். அதுதான் ஸ்ரீரங்கம். இப்போதான் சொன்னேன் எங்கோ அந்த ஸ்ரீரங்கநாதன் பற்றி சொல்லும்போது, சங்கராச்சாரியர் ஸ்ரீரங்கநாதனுக்கு முன்னாடி போய் அவருக்கு பாடினார். அங்கேயும் ஒரு சுப்பிரபாதம் பாடினார். அவருக்கு ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்கரூபே ரமணீயரூபே ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே. எவ்வளோ ஆழமான அர்த்தம், தத்துவம், வேதாந்தம் எல்லாத்தையும் சேர்ந்து அங்கே கல்லாக இருந்த அந்த கோவிலில் இருக்கிற அந்த உருவத்தினை அதில் கூட அனந்தத்தினை பார்த்து பாவிச்சு பாடுறாரு. அது ஞானி, ஞானியோட லட்சணம். அதனால் அவருக்கு சகுன நாமரூபம் அதை பற்றி என்ஜாய் பண்ணுறதோ அதை ஆராதிக்கிறதோ அது கஷ்டமே கிடையாது. பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வருது, லாஸ்ட் பாயிண்ட்டு. அதனால் ஞானிக்கு 3 சேனல்ஸு. என்ன? ஃபஸ்ட்டு சேனல், த ஹையஸ்ட் இஸ் த நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கம கம பூதா பிரபஞ்சரஹிதா. அது நிர்குணம், ஒன் சேனல். அது பார்த்து ரசிக்கிறவருக்கு வேறு இன்னும் 2 சேனலு கூட ரசிப்பார். எதை? விஸ்வரூப சேனல். பார்க்கறது எல்லாமே கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம். விஸ்வரூபம். தென் எங்கள் வீட்டில் என்ன குல தெய்வம், என்ன பூஜா ரூமில் முருகன் முருகன் அதையும் ரசிப்பேன். விஸ்வம் மொத்தம் பார்த்தியும் அதே என்ன முருகன் தான் இத்தனை ரூபமாக இருக்கா. எங்கே பேதம், எங்கே சண்டை, எதுக்கு? தென் அதே தான் இங்கே இருக்கு. அதுதான் 3rd சேனல். ஆனால் முதல் சேனலில் மட்டுமே இருக்கிறவனுக்கு அடுத்த 2 சேனல் வராது. 2வது சேனலில் இருக்கிறவனுக்கு ஓகே, ஃபஸ்ட்டு சேனல் தெரியும், 3rd சேனல் தெரியாது. ஆனால் 3rd சேனல் நிர்குண நிராகார பிரம்ம தத்துவத்தின் உணர்ந்தவனுக்கு ஹிருதயமே கோவில், ஹிருதயமே கைலாசம் தெரிஞ்சுக்கிறவனுக்கு all 3 channels are enjoyable. Life is a celebration.
லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். எனக்கு ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம், இன்னொரு வேலை கிடைச்சதுக்கப்புறம், எங்கள் குழந்தைகளெல்லாம் படிச்சு நோ இப்போ செலிப்ரேஷன். இப்போ சார் இத்தனை கஷ்டங்கள் இருக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் அதெல்லாம் அப்படி இருந்தும் போலும் இப்படி இது தத்துவ ஞானம். இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். 306 படித்து நிறுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன, யாருக்காவது கொஞ்சம் சிந்திச்சு வந்தாவோ அந்த வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தோணும், இதெல்லாம் எங்கோ சொன்ன போல் இருக்கு. भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्व संशयाः क्षीयन्ते सर्व कर्माणि गुरो करुणाय शिवे. இந்த லாஸ்ட் பார்ட் தவிர மிச்சம் எல்லாம் விட வேறு இடத்துல அழகாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்பட்டது. யாராவது கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.